பல வகையான சித்திரவதைகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. உண்மை சொல்லணும்னா தேசிய இயக்கத்தில் இருந்த சுப்பிரமணிய சிவா சிறையில் வந்து இருட்டறையில் போட்டு அடைச்சதில் அவர் தொழுநோயாளியாக மாறினார். அந்த அளவுக்கு கொடுமையை வந்து அனுபவித்தவர் வந்து நல்லக்கண்ணு. தன்னுடைய மனைவியை ரொம்ப தீவிரமாக நேசிச்சார், ரொம்ப பாசத்தோடு இருந்தார். மனைவியுடைய இழப்புக்கு பிறகு அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து ஏறத்தாழ ஒரு துறவி போல வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு அங்கங்கே அவர் தொட்டு பார்க்கும்போது எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை அடி உதைகள், எத்தனை சித்திரவதைகள் எல்லாம் பட்டிருக்கு. காரணம் அவர் வந்து ஒரு நான் பிராமணா இருந்ததுனால அவருக்கு கிடைக்க வேண்டிய விளம்பரம் கிடைக்காம போச்சு. அதையெல்லாம் தாங்கி அந்த உடம்பு தாங்கிக்கிட்டு 100 வருஷம் வாழ்ந்துருக்காருன்னா இத்தனை சித்திரவதையில் அடிபட்டவங்களாம் வந்து இவ்வளோ நாள் வாழ்றதே கஷ்டம். இதில் இந்த போராட்டங்கள் எல்லாம் நல்லக்கண்ணு போன்றவர்களாம் இங்கே ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அடி உதையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. வெறும் காந்தியாருடைய உண்ணாவிரத்தினால் கிடைச்சதுங்கிறது. அவருக்கு பெண் கொடுக்குறேன்னு அவர் சொன்னபோது நிரந்தர வருமானம் இல்லாதவருக்கு போய் பொண்ணு கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்களே, எப்படி காப்பாற்றுவார்? வீட்டை என் மகள் காப்பாற்றுவாள், நாட்டை என் மருமகன் காப்பாற்றுவார். அவர் பெரிய மீசை வச்சிருந்தார் தான் சொல்லுவாங்க. அந்த மீசையை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மீசை வச்சுட்டு திமிரு பண்ணுறியான்னு சொல்லிட்டு காவல் அதிகாரி சிகரெட்டை கொளுத்தி அந்த சிகரெட்டில் இருந்த நெருப்பை வச்சு மீசையை பொசுக்கிட்டார். பொசுக்கிட்டதுக்கப்புறம் அதுவே ஒரு பெரிய காயமும். வணக்கம் சார். நல்லக்கண்ணு அவர்கள் ரொம்பவுமே எளிமையான ஒரு மனிதனாகவும் வாழ்நாள் போராளியாகவும் பார்க்கப்பட்டு இருக்காரு. யார் இந்த நல்லக்கண்ணு? ஸோ உங்களுடைய பார்வையில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களோட எங்களுக்கு தொடர்புகள் இருந்தது உண்மை. நல்லக்கண்ணுகளை பற்றி நான் இப்போ சமீபமாக தான் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது இன்றைக்கி வந்து ஒரு 100 ஆண்டு கடந்த ஒரு சாதனையாளர். அந்த வகையில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அவர் வந்து நமக்கு நல்லா தெரியுது. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு வாரப்பத்திரிகையில் வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கலை. திருநெல்வேலி பக்கத்தில் அவர் ரொம்ப பாப்புலராக இருந்திருப்பார் போடுறது. அகில தமிழ்நாட்டு தலைவர்களில் ஒருத்தர் அவர் அறியப்படலை. ஏன்னா எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அந்த காலத்தில் மணலி கந்தசாமி, கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதம் கூட லேட்டாக தான் வந்தார். இது மாதிரி தலைவர்கள்லாம் தான் இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் தலைமறைவாக இருந்த காலத்தில் பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எங்கள் வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க, எங்கள் வீட்டில் தலைமறைவாக இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு கம்யூனிஸ்டுகளோட தொடர்புகள் இருந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா மணலி கந்தசாமி எங்கள் வீட்டில் தலைமறைவாக வந்து 1 மாதம் இருந்தார். ஏறத்தாழ எங்கள் அப்பா வந்து கைதாகிற நிலைமைக்கு போச்சு. அது மாதிரி வட மாவட்டங்களில் அவர் வந்து அவ்வளோ அறியப்படலை. கல்யாண சுந்தரம் போன்றவர்கள்லாம் தான் வந்து தமிழ்நாடு மாத்திரம் இல்லாமல் அகில இந்திய அளவுலேயும். மோகன் குமாரமங்கலம் இருந்தார், ஜமீன்தார் வீட்டு பிள்ளை. பி சுப்பராயனுடைய மகன். பி சுப்பராயன் வந்து குமாரமங்கலத்தினுடைய ஜமீன்தார். அவங்க பேரை வந்து மோகன் குமாரமங்கலம் தான் அவர் பேர். அந்த ஜமீன்தாருடைய பிள்ளையாக இருந்து ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தார். தேடப்பட்ட குற்றவாளிகளில் அவர் ஒருத்தராக இருந்தார். அந்த மாதிரி ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து எங்கள் ஊரை சேர்ந்தவங்கெல்லாம் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு அவங்களெல்லாம் தெரிஞ்சதை ஒழிய நல்லக்கண்ணுடைய அறிமுகம் எங்களுக்கு இப்போ சமீபமாக தான் ஒரு 5-6 வருஷமாக தான் எனக்கு தெரியும். ஒரு நண்பருடைய திருமணத்துக்கு அவர் வந்திருந்தார். அந்த இடத்துல தான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரே சந்திப்பு. அவர் பார்த்து வணக்கம் போட்டு அவர் எனக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னார், எல்லாம் பண்ணார். அதை தவிர எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. கேள்விப்பட்ட அளவில் அவர் வந்து பல வகையான சித்திரவதைகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்கிறதெல்லாம் தெரியும். அதான் சார், இப்போ பொதுவாகவே நல்லக்கண்ணு அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போலீஸாரால் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்காரு. அவர் நிறைய சித்திரவதைகளை வந்து அனுபவிச்சிருக்காரு இல்லையா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மை சொல்லணுன்னா இப்போ மணலி கந்தசாமிலாம் கைது பண்ணப்பட்டார்கள், சித்திரவதைக்கு ஆளாகலை. என்னுடைய ஆசிரியராக இருந்த சோமசுந்தரன் ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து கைது பண்ணி 3 மாதம் சிறையில் வச்சாங்க. சித்திரவதை பண்ணல, சிறையில் தான் இருந்தாங்க. சேலத்தில் வந்து தம்மம்பட்டி என்னமோ ஒரு ஊரில் நடந்த துப்பாக்கி சூட்டில் கம்யூனிஸ்டுகள்லாம் கொல்லப்பட்டார். அங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்பட்டார்கள். துப்பாக்கியால் சூடப்பட்டு ஒரு 5-6 கம்யூனிஸ்டுகள் இறந்தார்கள். அந்த அளவுக்கு தீவிரமாக இருந்த ஊரில் இவங்கெல்லாம் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்ததுனால எங்களுக்கு அறிமுகமே இல்லை. ஆனால் கேள்விப்பட்ட அளவில் வந்து சிறைச்சாலையில் வந்து வஉசி அனுபவித்த கொடுமைகளுக்கு ஈக்குவலாக இவரும் அனுபவிச்சிருக்காரு. ஏன்னா வஉசி வெள்ளக்காரன் பண்ண கொடுமை சாதாரணமாக சினிமாவில் அவர்கள் வாழ்க்கை வரலாறு எடுத்த படத்தில் கூட அவ்வளோ டீட்டெயில் காட்டல. அந்த அளவுக்கு வஉசி இது பண்ணாங்க. அதே மாதிரி சுப்பிரமணிய சிவா தேசிய இயக்கத்தில் இருந்த சுப்பிரமணிய சிவா சிறையில் வந்து இருட்டறையில் போட்டு அடைச்சதில் அவர் தொழுநோயாளியாக மாறினார். அந்த அளவுக்கு போச்சு. அப்படியெல்லாம் கொடுமைப்பட்ட அந்த அளவுக்கு கொடுமையை வந்து அனுபவித்தவர் வந்து நல்லக்கண்ணுங்கிற மாதிரி ஒரு தகவல் உண்டு. தன்னுடைய மனைவியை ரொம்ப தீவிரமாக நேசித்தார், ரொம்ப பாசத்தோடு இருந்தார். மனைவியுடைய இழப்புக்கு பிறகு அவர் வந்து
அவருடைய வாழ்க்கையை வந்து ஏறத்தாழ ஒரு துறவி போல் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. பற்று பாசம் எல்லாத்தையும் இது பண்ணி அடுத்தாப்படி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவரை வந்து கம்யூனிசம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவரை தத்து எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே தங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பராமரிப்பில் தான் அவருக்கு இன்றைக்கி உள்ள இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டவளும் உள்ளது. சுதந்திர போராட்டத்தில் வேறு ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்டாக மாறினார். முதல்ல அவர் சுதந்திர போராளியாக தான் இருந்திருக்கு. அதில் தான் அவர் முதல்ல மாட்டினது. கம்யூனிசத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்ததில் மாட்டினார். காங்கிரஸில் இருந்து சுதந்திர போராளியாக பண்ணது ஒரு பக்கம் இருந்தது, இன்னொரு பக்கத்தில் வந்து கம்யூனிசத்தை கொண்டு வந்து 2 வகையிலும் பிரிட்டிஷை ஏற்றவர் நின்று இருக்கார். நின்றுட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. செய்திகளில் வந்திருக்கணும். அறியப்பட அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம், பாடப்படாத வீரர்கள்னு. அதில் இவர் ஒருத்தர். காரணம் அவர் வந்து ஒரு நான் பிராமணாக இருந்ததுனால அவருக்கு கிடைக்க வேண்டிய விளம்பரம் கிடைக்காம போச்சு. சொல்லித்தான் நமக்கு தெரியுது. பார்த்தா அவருடைய வாழ்க்கை வரலாறு அங்கங்கே தொட்டு பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எத்தனை அவஸ்தைப்பட்டிருக்காரு, எத்தனை காராகிரகம், எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை அடி உதைகள், எத்தனை சித்திரவதைகள் எல்லாம் பட்டிருக்காரு. பட்டு அதையெல்லாம் தாங்கி அந்த உடம்பு தாங்கிக்கிட்டு 100 வருஷம் வாழ்ந்திருக்காருன்னா அவர் அந்த அளவுக்கு இளமையில் வந்து தன்னுடைய ஹெல்த்தை பாதுகாப்பாக அந்த உடம்பு இருந்திருக்குது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். இத்தனை சித்திரவதையில் அடிபட்டவங்களாம் வந்து இவ்வளோ நாள் வாழ்கிறதே கஷ்டம். ஒரு முழு வாழ்வு வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா இது மாதிரி ஆட்களில் இது மாதிரி தலைவர்கள் இனிமேல் பார்க்குறது கஷ்டம். இவங்கெல்லாம் வரலாற்றில் இடம்பெற வேண்டிய சரியான முறையில் அறியப்படாதவர்களாக போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் கொடுக்கணும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு நாமக்கல் கொஞ்சம் பாடி இருக்கிறத கெடுத்து விட்டார். இந்திய சுதந்திரத்துக்கு யாருமே போராடலைங்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க. காந்தியனுடைய சத்தியாகிரகத்தில் தான் போயிட்டாங்கிறது அதுதான் உண்மைங்கிறது வேறு விஷயம். அதுவும் ஒரு காரணம். அதுக்கு முன்னாடியே ஜாலியன் வாலாபாக், சிப்பாய் கழகம், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், பூலித்தேவன், திப்பு சுல்தான், ஹைதர் அலி, இவங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. பல போராட்டங்கள், பல போர்கள், வெள்ளையரை ஏற்று எல்லாமே. ஆனால் தெற்கு பகுதியில் தான் இருந்தது. அந்த போராட்டங்கள்லாம் நடந்து தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும். அந்த போராட்டங்கள் அடிப்படையில் தான் அதை வச்சுக்கிட்டு தான் காந்தி பில்டப் பண்ணார். வெள்ளைக்காரர்களுக்கு வந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்த சில சங்கடங்கள் 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு இங்கிலாந்து நாட்டினுடைய பொருளாதாரம் பெருசாக அடிப்பட ஆரம்பிச்சது. அதனால தான் இந்தியாவை வந்து கழட்டி விட்டாதான் நல்லதுங்கிற முடிவுக்கு அவங்க போனாங்க. பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு நாடாக போயிடுச்சு. சோம்பேறிகள் நிறைந்த நாடுங்கிற பேரும் வாங்கிடுச்சு. ஒரு வேலையும் செய்ய மாட்டான், உரிமையை கட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். தொந்தரவு பிடிச்சவனா போயிட்டாங்கிறதுனால தான் அவங்க சுதந்திரம் கொடுத்தாங்க. அதுதான் உண்மை. ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுங்கிற புக்கில் அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அதுக்காக அவங்க நல்லபடியாக இருந்தபோது, இங்கிலாந்து நல்லா பொருளாதாரத்தில் நல்லா இருந்தபோது அவங்கள ஏற்று நின்றது பூரா தெற்கு பகுதி தான். வடக்கு பகுதியில் போராட்டங்களே நடக்கல. அந்த மாதிரி இதில் இந்த போராட்டங்கள் எல்லாம் நல்ல கண்ணு போன்றவர்களாம் இங்கே ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அடி உதையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. வெறும் காந்தியாருடைய உண்ணாவிரத்தினால் கிடைச்சதுங்கிறது அவ்வளோ இல்லை. இந்த போராட்டங்களுடைய அடிப்படையில் காந்தியார் உண்ணாவிரதம் இருந்தபோது அது முக்கியத்துவம் கிடைச்சிது. உண்ணாவிரத்தினாலே கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சார். இப்போ நல்லக்கண் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவுமே எளிமையான ஒருத்தரா பார்க்கப்படுறாரு. எப்போ பார்த்தாலுமே அந்த எளிமையிலேயே இருக்காரு. அவருக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே அந்த கம்யூனிஸ்டுக்குனே கொடுத்த ஒரு தலைவராக தான் பார்க்கப்படுறாரு. ஸோ அதை பற்றி அது கம்யூனிஸ்டை வந்து ஏற்றுக்கிட்டு அவர் வந்து தத்து எடுத்துக்கிட்டதுனால தனக்கு வந்த வருமானத்தில் அப்படியே கொடுத்துட்டார். அவருடைய இன்னைக்கு அவருடைய பராமரிப்பு அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அது மாதிரி பல தலைவர்களை தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி பல தலைவர்களும் இது மாதிரி செஞ்சார். இவர் மாத்திரம் இல்லை, பாலன், இது மாதிரி ஒரு 4-5 பேர்லாம் இருந்தாங்க. அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே அவங்க கூடியிருந்தாங்க. அவங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது, அங்கேயே கூடியிருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருத்தர் முழு நேர கம்யூனிஸ்டங்கிறது வந்து ஒரு அரசியல் பொழுதுபோக்காக அவர் வைக்கல. அதாவே அந்த கம்யூனிஸ்டாகவே வாழ்கிறார். இன்றைக்கி அவர் இருக்கார். தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேல்மருவத்தூரில் இப்போ இன்றைக்கி அப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. பக்தர்கள் அங்கே போய் அங்கேயே குடியிருந்துடுறாங்க, குடும்பத்தோடு போயிடுறாங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்து கோயிலுக்கான வேலைகள் எல்லாம் அவங்க செய்ய வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்களுக்கு பராமரிக்கிறது அவங்க பார்த்துக்கிறாங்க. அது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒன்று விட்ட சகோதரர் நடராஜன் அப்படிங்கிற என்னுடைய அண்ணன், அவர் வந்து மேல்மருவத்தூரில் போய் குடும்பத்தோடு போய் தங்கிட்டார். அவங்க அந்த பூரா செலவு அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இங்கே இந்தியாவில் இருக்கிற அரசியல் இயக்கத்தில் கட்சி தொண்டர்கள் வந்து தன்னுடைய
குடும்ப உறுப்பினராக எடுத்து அவங்கள பராமரிக்கிற வேலையை எடுத்துக்கிட்ட ஒரே கட்சி எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான். வேறு எதுலேயுமே அந்த தலைவர்களுக்கு வந்து கட்சி காசு கொடுத்ததுலாம் கிடையாது. கண்டிப்பா சார். நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க, நல்லக்கண் அவர்கள் மனைவி மீது ரொம்ப பற்றுள்ளவங்களா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அவருடைய மாமனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவருமே வந்து சுத்தி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ எதிர்த்தாலும் தன்னுடைய பொண்ண வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாரு. ஸோ அவர பத்தி தீவிரமான ஒரு கம்யூனிஸ்ட் ஊழியர்னு தெரிஞ்சு வருமானம் நிரந்தர வருமானம் எதுவும் இல்லைங்கிறது தெரிஞ்ச பிறகு கூட அவருக்கு பெண் கொடுக்குறேன்னு அவர் சொன்னபோது, வருமானம் இல்லை, நிரந்தர வருமானம் இல்லாதவருக்கு போய் பொண்ணு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி எப்படி காப்பாற்றுவார்? வீட்டை என் மகள் காப்பாற்றுவாள், நாட்டை என் மருமகன் காப்பாற்றுவார்னு சொல்லி அப்போ பொண்ணு கொடுத்தா சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் ஈடுபட்டு அவர் சுதந்திர போராட்டத்தில் இது போல அவர் வந்து வெட்டி கொல்லப்பட்டாருங்கிறது வரலாறு. அதாவது நல்லக்கண்ணுடைய அந்த சாதி சாதி அடிப்படையில் அவர் கொல்லப்பட்டாருனாங்க. ஆனால் அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்காமல் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அது பெரிய ஜாதி கலவரமாக மாற்றாமல் தடுத்து அதை சமத்துவத்தை உண்டாக்குன அளவில் வந்து சமூக அக்கறை கொண்டவராக கண்டிப்பா சார் நல்லக்கண்ணு இருந்திருக்காரு. இப்ப தென் மாவட்ட பகுதிகளில் இந்த சாதி கொலை அப்படிங்கறது அந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமாவே அந்த இருந்திருக்கு. காலகட்டம் இல்லை, இன்னைக்கும் இருக்கு. அதான் ஒருத்தர் பொண்ணா எதிர் சாதிக்காரங்களை தஞ்சாவூருக்கு கீழே இறங்கிட்டீங்கனாலே உங்க பேரு அவங்களுக்கு தெரியாது, உங்க ஜாதி தான் அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. சோ அந்த மாதிரியான ஒரு நிலையிலையும் அதை பெருசுப்படுத்தாம இருந்தது. ஜாதி அடிப்படையாக இயங்குற அந்த ஊர்ல ஜாதி அடிப்படையில் கொல்லப்பட்ட தன் மாமனார் விஷயம் வந்து ஜாதி கலவரமாக மாறாமல் சாத்வீகமாக நடத்தி முடித்த ஒரு சமூக போராளியாக நல்லக்கண்ணுவை பார்க்கலாம். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நல்லக்கண் அவர்கள் வந்து நிறைய கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் வந்து அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறது. குறிப்பா அவர் இப்போ வரைக்குமே மீசை வச்சுக்காம இருக்கிறதுக்கான ஒரு காரணமும் அதான் அந்த போலீஸார்கள் வந்து செஞ்ச ஒரு கொடுமை. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். அவர் பெரிய மீசை வச்சிருந்தார் தான் சொல்லுவாங்க. அந்த மீசையை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மீசை வச்சுட்டு திமிரு பண்ணுறியான்னு சொல்லிட்டு சிகரெட்டு அந்த போலீஸ் காவல் அதிகாரி சிகரெட்டை கொளுத்தி அந்த சிகரெட்டில் இருந்த நெருப்பை வச்சு மீசையை பொசுக்கிட்டதுக்கப்புறம் அதுவே ஒரு பெரிய காயமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அவர் மீசையை வச்சுக்கல. இந்த அளவுக்கு அவருக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரலாற்றில் வாவு சிதம்பரத்துக்கு அடுத்தாப்படி அந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சது இவராக தான் இருக்கு. நல்லக்கண் அவர்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களுக்காக எடுத்து சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப நன்றி சார்.